தமிழ் பக்தன் உறவுகளுக்கு வணக்கம். இன்று பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் கட்சி நடத்திய சாதிவாரி கணக்கெடுப்பு மற்றும் பஞ்சம மீட்பு இது குறித்தான அவதூறுகளும் விமர்சனங்களும். இது ஒரு தீவிரவாத இயக்கம், தீவிரவாதம் பேசுகிறவர்கள் கூடிய கூட்டம் அப்படின்னு சிலரும், சாதி தலைவர்கள் கூட்டம் அப்படின்னு சிலர் விமர்சனங்கள் வச்சுருக்காங்க. அது என்னென்ன விரிவாக நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கங்க. கை விரித்து வந்த கயவர் நம்மிடை பொய் விரித்து நம் புலன்கள் மறைத்து தமிழுக்கு விளங்கிட்டு தாயகம் பற்றி நமக்குள்ள உரிமை தமக்கென்பாரெனில் வழி வழி வந்த உன் மனத்தனம் எங்கே, மொழி பற்றெங்கே, வெளிப்புற்று எழு. இது பார்த்தீங்கன்னா, நாம் தமிழ் நடத்தின இந்த பொதுக்கூட்டமும் சரி, இந்த பேரணியும் சரி, எதுக்குன்னா ஒரு தாழ்த்தப்பட்ட மக்களிலிருந்து பிடுங்கப்பட்ட பஞ்சம நிலை மீட்பு, அதுக்கு குரல் கொடுத்து தான் இதனுடைய ஆர்ப்பாட்டமும் இந்த பேரணி நடந்தது. ஆனால் ஒரு சிலர் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா, இவர் எல்லா சாதி தலைவரையும் ஒன்று சேர்த்து வச்சுக்கிட்டு சாதி கூட்டம் போட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு ஒரு விமர்சனம். ஒருத்தவங்க இன்னும் அதுக்கு மேலே ஒரு படி தாண்டி எப்படி சொல்கிறாங்கன்னா, ஒரு பெண்மணி ஒரு காணொலி பதிவு செஞ்சாங்க. அதை முழுமையாக என்னால் பார்க்க முடியல. எனக்கு ஏன்னா அவ்வளோ கோவம் வருது. அதை பார்க்கும்போது பயங்கரமாக கோவம் எங்கேருந்து வருதுன்னு தெரியல. அவ்வளோ கோவம் வருது. ஏன்னா அவங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அவ்வளோ நம்மளை கோவப்படுத்துது. இது தீவிரவாத அமைப்பு. இது ஒரு தீவிரவாத அமைப்பு. இங்கே பேசுகிறவங்க எல்லாமே எல்லா சாதிக்காரங்களும் ஒரு தீவிரவாதம். தமிழ் பற்றி யார் பேசுகிறாங்க அவங்களாம் தீவிரவாத அமைப்பு. அவங்களாம் தீவிரவாதம் பேசுறது. இந்த மாதிரி கருத்தையே பதிவு செய்கிறாங்க. அதை தாண்டி ஒரு படிப்பு மேலே சொல்கிறாங்க, சோழர்கள் எல்லாம் தெலுங்கர்கள் தான் அப்படின்னு ஒரு கருத்து பதிவு செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இங்கே கூட்டின எல்லாமே இலங்கையில வந்த தமிழர்கள் தான், இங்கே யாரும் இல்லை. அந்த மாதிரி கருத்து பதிவு செய்கிறாங்க. ஒவ்வொன்றும் அவங்க சொல்றது எல்லாமே நம்மளை அதுன்னு கேட்கணும். தமிழர்கள் பின்தங்கி இருக்காங்களாம், அவங்க ரொம்ப கீழே இருக்காங்களா, அவங்க ரொம்ப உயரத்தில் இருக்காங்களா, நம்ம அவங்கள மட்டம் தட்டிட்டு நம்ம மேலே வர நினைக்கமா. தமிழர்கள் ஒன்றுமே இல்லையா, நம்ம இந்த அடிப்படை எதுவுமே இல்லையா, ஒரு கட்டமைப்பு இல்லை, எதுவுமே இல்லையா. ஆனா அவங்க தான் இங்க பாடுபட்டு இது வளர்த்து விட்டாங்களா, சோழர்களை வளர்த்து விட்டது அவர்கள் தானா அப்படின்னு ஒவ்வொரு இதுவும் பேசும்போது நமக்கு அப்படியே கோபம் பயங்கரமா வருது. அதை வெளிக்காட்ட முடியல. ஆனா இதை பார்த்துக்கிட்டு தமிழர்களும் அப்படியே அமைதியா கடந்து போயிடுறாங்க. இப்படி கடந்து போய் தான் எத்தனை ஆண்டு காலமா இந்த மண்ணுல தமிழ் ஒரு இடத்துக்கு ஒரு அங்கீகாரத்தை பெற முடியல. இங்க எல்லாம் இருக்கு, ஆனா அங்கீகாரம் இருக்கானா இல்ல. இவங்க சோறு இருக்கு, வேலை வாய்ப்பு இருக்கு, ஆனா முறையான அங்கீகாரம் இருக்கா தமிழுக்குன்னா அங்கீகாரம் இல்லை. அதை தான் நாம் தமிழ் கட்சி சொல்லுது. இப்போ என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு, என்ன பிரச்சனைனா, நாம் தமிழ் கட்சின்னு சொன்னா சீமான் மட்டும் தானே மனால கத்திட்டு தனியா இருந்தான், இப்ப எங்கிருந்து பல பேர்த்த கூட்டிட்டு வந்து நிறுத்தினான் அப்படிங்கிற கோபம் எங்களுக்கு எல்லாம் இருக்கு. யார் எப்படி வந்தாங்க, காரணம் என்ன கேட்டா, ஐயா ராமதாஸ் அவர்கள் சமூக நீதினு சொல்லிட்டு அவரு கட்சி தொடங்கும் போது அவர் பின்னாடி ஒரு பல எல்லா சாதிகாரங்களும் அவருக்கு பின்னாடி நின்னாங்க. ஆனா ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் அவர் எப்படி கொண்டு வந்து நிறுத்தினாங்கன்னா, ஐயா வன்னியர்களுடைய தலைவர் அப்படின்னு கட்டமைச்சு நிறுத்தி அவரை அப்படியே ஓரம் கட்டினாங்க. அதுக்கப்புறம் அவர் பின்னாடி நடந்த ஒவ்வொரு அசம்பாவிதங்களும் எல்லா அசம்பாவிதத்தும் அவர் தான் மூலக்காரன்ற மாதிரியும் நிறுத்தி, இந்த யாரும் மற்ற எந்த சாதிக்காரங்களும் அவரை அண்டை விடாம பார்த்துக்கிட்டாங்க, தக்க வச்சுக்கிட்டாங்க. அதே மாதிரிதான் தொல் திருமாவளவன் அவர்களும் ஆரம்ப காலங்களில் அவர் பேசினது அவருடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் தான் பேசினாரு, குரல் கொடுக்கலனா. ஆனா அவர் இடைப்பட்ட காலங்கள்ல ஒட்டுமொத்த தமிழுக்கான விஷயங்கள் தான் நிறைய இடத்துல பேசியிருப்பாரு. ஆனா அவரையும் அதே கட்டமைப்புல கொண்டு வந்து திராவிடத்துக்குள்ள அடைச்சி அவரையும் ஒரு சாதிக்குள்ள அடைக்கிட்டாங்க. இப்படி தமிழ்நாட்டில இருந்து அது சொல்லிக்கிட்டே போலாம். ஒவ்வொரு கட்சி தலைவருக்கு அதே மாதிரி யாரு கட்சி தொடங்கினாலுமே அவங்களை சாதிக்குள்ள கட்டமைச்சு நிறுத்துறது, சாதிக்குள்ள கட்டமைச்சு நிறுத்துறது. ஆனா சீமானம் மட்டும் அப்படி நிறுத்தவே முடியல. அதுதான் உங்களுக்கு சிக்கல். சீமானை நிறுத்தவே முடியல. இவங்க என்னன்னா பண்ணி பாக்குறாங்க, ஆனா நிறுத்த முடியல. அப்படி சாதிக்குள்ள நிறுத்த முடியல. அது எப்படியாவது தடுக்கணும். இந்த சாதிகள் எல்லாம் ஒண்ணு சேர்ந்த தடுக்கணும். யாரு தமிழ்நாட்டுல எல்லா சாதிக்காரங்க தமிழ் சாதி தான். அவங்க எல்லாத்தையும் ஒண்ணு சேர்க்கிறாரு. ஒண்ணு சேர்த்து நாம் தமிழ் நிற்போம்னு சொல்றாங்க. இதுல உங்களுக்கு என்ன எரியுது? உங்களுக்கு ஏன் வயிற்றுச்சல், இவ்வளவு வயிற்றுச்சல்? உங்களுக்கு எங்க தெரியுது இவ்வளவு வயிற்றுச்சல் ஏன் வருது? உங்களுக்கு இப்ப சாதி வரி கணக்கெடுப்படுத்தா நீங்க எவ்வளவு இருக்கிறீங்க, இந்த நாட்டுல எத்தனை சதவீதம் இருக்குன்னு தெரிஞ்சு உங்களுக்கு. அதனால நீங்க சாதி வரி கணக்கெடுப்பு பயப்படுறீங்க. அது சொல்ற சீமான் மட்டும் சொன்னா உங்களுக்கு அலட்சியமா போட்டுருவோம். ஆனா இங்க சொல்றது சீமான் மட்டும் இல்ல,
எல்லா சாதிகாரனும் சேர்ந்து வந்து இங்க நிக்கிறாங்க. எல்லா சாதிகாரனும் சேர்ந்து வந்து எனக்கு எடுத்து கொடு, என்ன எடுத்து எண்ணி கொடு, என்ன எண்ணி கொடு, என்ன சொல்லி நிக்கிறாங்க. அதே மாதிரி என் தமிழ் சாதியான ஆதி தமிழர்களுக்கான அவங்களிடத்து புடுங்கப்பட்ட பஞ்சமி நிலத்தை மீட்டு கொடு அப்படின்னு மற்ற சாதிகள் வந்து கேட்கறாங்க. இதுவரையிலும் அப்படி யாரும் கேட்டதில்ல, பேசுனதும் இல்லை. ஒரு நீயா நான் நிகழ்ச்சியில அண்ணன் கோபிநாத் ஒரு 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 சொல்லுவாரு, யாரு பாதிக்கப்பட்டானோ பாதிக்கப்பட்டவன் மட்டுமே தனக்கு குரல் கொடுத்துட்டு இருந்தா அவனுக்கு நீதி எப்பவுமே கிடைக்காது. ஆனா பாதிக்கப்பட்டவனாக அவனை சுத்தி இருக்கணும் சேர்ந்து கேட்டாதான் நீதி கிடைக்கும்னு சொல்லியிருப்பாரு. இப்ப அந்த வேலையை நாம் திரும்பிச்சு செய்யுது. அந்த பாதிக்கப்பட்டவனாக மற்ற சாதிகள்லாம் ஒண்ணு சேர்ந்து கேட்குது, போராடுறாங்க. அதுதான் எங்களுக்கு பிரச்சனையே இப்போ இருக்குது. நாம ஒரு திட்டம் போட்டிருந்தா, இந்த சீமான ஒரு திட்டம் போட்டு எல்லாத்தையும் இப்படி பண்ணிட்டு இருந்தா நம்ம எப்படி ஆகுறது? நம்ம நிலம் என்ன ஆகுறது? நம்மளுடைய அதிகாரம் எங்க ஆகுறது? நம்மள கடைசியா திருவிழா விட்டுருவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் வந்துருச்சு. அந்த பயத்துலதான் இந்த மாதிரி தமிழ் பத்தி அவமானப்படுத்துறவங்களை யாரை பார்த்தாலும் நம்ம கொண்டாடுவாங்க. அது என்ன எப்படி கொண்டாடுவாங்கன்னு தெரியல. அவனுக்கு ஏன் அது கொண்டாடுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது. என்ன மனநிலைன்னு தெரிய மாட்டேங்குது. அது தமிழ் அவமானப்படுத்தினா அங்க கோபம் வர வேண்டியது தமிழுக்கு கோபம் வரணும். அது கோபம் வராம அதை கடந்து போறது என்ன கேட்டா, நான் வந்து பொதுநலவாதி, நாங்க வந்து மேன்மையானவங்க, எங்களுக்கு வந்து கோபம்லாம் வராது, நாங்க வந்து தமிழ் அந்த அந்த மேன்மை புத்தியில தான் நாம இன்னும் அறிமுகப்பட்டிருக்கோம். அந்த மேன்மை புத்தியில தான் எங்க அம்மாவை ஒருத்தன் அவமானமா சொல்லிட்டாலோ அசிங்கமா பேசுறோ எடுத்த உடனே நான் எப்படி அடிக்கணும்னு தோணுதோ அவசரம், அவன் ஏன் பேசினான், எப்படி பேசினான், எதுக்காக பேசினா ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். ஏன்னா அது எங்க அம்மா மேல இருக்கு என்னுடைய பற்று, அவங்க மேல நான் வச்சிருக்க அன்பு. அதே மாதிரிதான் தமிழை பத்தி ஒருத்தன் அவமானமா பேசினாலோ அதை அசிங்கப்படுத்தினாலோ எனக்கு இடத்துக்கும் கோபம் தான் வரணும். ஏன்னா நான் தமிழன், எனக்கு கோபம் தான் வரணும். ஆனா அதோட ஏன் சொன்னா எதுக்கு சொன்னா ஆராய்ச்சி பண்ற மாதிரி அந்த ஆராய்ச்சி பண்றவெல்லாம் திராவிடனா தான் இருப்பான். ஏன்னா அவனுக்கு அவங்க அம்மா மேல எந்த பற்றும் கிடையாது, எந்த ஆர்வம் கிடையாது. ஏன்னா அவங்க அம்மாவே இது கிடையாது, அதனால அவனுக்கு எந்த கோபமும் வராது. ஆனா தமிழுக்கு தமிழ் பத்தி யாருன்னா பேசினா கோபம் வரணும் வரணும். பாரதிதாசன் அவர்கள் சொல்ற மாதிரி தாயை பயிற்சினோட விடு, ஆனா தமிழை பயிற்சவனை தாயே தடுத்தாலும் விடாத அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க எத்தனை பேர் தமிழ் பயிற்சவனை கேட்டுருங்க? எல்லாரையும் தமிழ் காலங்காலமா தொடர்ச்சா அதை வந்து அவமானப்படுத்திட்டே இருக்காங்க, தொடர்ச்சி அவமானப்படுத்துறாங்க. இங்க தமிழ் அவமானப்படுத்துறவங்களுக்கு செலவு வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் போட்டு போல அண்ணன் பிறந்த பிறகுதான் இவங்க எல்லாம் என்ன புரிஞ்சுட்டாங்க, நமக்கான தலைவன் யாருன்னா தமிழுக்கு நிக்கிற சீமான் மட்டும்தான், இந்த மண்ணுக்கான தலைவன் யாருன்னா சீமான் மட்டும்தான் அப்படின்னு அனைத்து தமிழ் சாதிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அமைப்பா கட்டமைப்பா உருவாகி ஒரு தமிழ் தேசியத்தை வலுப்படுத்த துணை நிற்கிறாங்க. அதுதான் இந்த திராவிடத்தை எரியுது. ஆனா அவங்க செய்ய வேண்டியதை முறையா செஞ்சிருந்தா இந்த பிரச்சனையே வந்திருக்காது. ஆனா அவங்க செய்ய வேண்டியது எதுவுமே செய்யாம தொடர்ச்சியா தமிழ் ஒண்ணும் இல்ல, தமிழ்ல வந்து கோவில்ல அர்ச்சனை செய்யுங்கன்னு சொல்றாங்க. இதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை இருக்கு? செய்ய வேண்டியது தானே. தமிழ்நாட்டுல தமிழ்ல தானே செய்வாங்க, அதுக்கு கைது பண்றாங்க, சொல்றதுக்கு கைது பண்றாங்க. அண்ணன் வேல்முருகன் வந்து தமிழ் மொழி பத்தியும் தமிழ் பத்தியும் பேசினா அவரை வந்து இதுக்கு எதிராக பேசுறாரு, சட்டமன்றத்துல வந்து எனக்கு அதுக்கு எதிராக பேசுறாரு, எங்களை அவமதிக்கிறாரு அப்படின்றாங்க. தமிழ் பத்தி தமிழ்நாட்டுல சமய சட்டமன்றத்துல பேசினா என்ன அவமதிப்பு வந்துடும் உங்களுக்கு? தமிழ் குறித்து யார் பேசுறாங்களோ அடக்குமுறை ஒடுக்குமுறை எல்லாம் நடந்துட்டே இருக்கணும். ஆனா மற்ற மாநிலத்தில் இருந்துட்டு அவங்க மொழியை பத்தி பெருமைப்படுத்தி பேசி தமிழ் எவ்வளவு அவமானப்படுத்தினாலும் அவங்க மேல இங்கதானே வசிக்கிற நீங்க இங்க வந்து அவங்கள அவமானப்படுத்தக்கூடாது, அவங்கள வந்து இப்படி கொச்சப்படுத்தி பேசக்கூடாதுன்னு ஒரு வழக்கு இது வரையும் பதிவு செஞ்சிருக்கா? ஒரு வழக்கு. ஆனா தமிழ் பத்தி யாரு பேசினா அவங்க தீவிரவாதின்னு சொல்லி சொல்லி அவங்க தமிழ் தீவிரவாதி இனவாதம் பேசுறாங்க, என்னென்ன உங்களுக்கு தோணுது எல்லாமே பேசுறது. இந்த மாதிரி நீங்க ஒவ்வொரு முறையும் தமிழை வந்து இழிவுபடுத்திட்டு அந்த தமிழ் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காங்க பாரு. இந்த தமிழர்கள் வேடிக்கை பார்க்க இது நாளுக்கு நாளுக்கு பெருகும். இப்போ வடக்கர்கள் வேற வந்து சேர்ந்துட்டாங்க. வடக்கில் சேர்ந்துட்டு அவங்க வேற ஓட்டு உரிமை வாங்குறாங்க. கொஞ்ச நாள்ல தமிழர்கள் இங்க இருக்கிறதுக்கு இடம் இருக்காது. கடைசியில் அவங்க தான் எல்லாத்துக்கும் கையேந்தி நிற்கணும். அவன் எல்லாத்துக்கும் முதலாளியாக மாறிடுவான். இப்ப தொழிலாளியா இருக்கிறவன் நாள் போக்குல அவன் முதலாளியாக மாற வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் மாறிட்டு இருக்கிறாங்க. சொந்த கடை வச்சிருக்காங்க, சொந்தமா ஜவுளி கடை வைக்கிறாங்க, சொந்தமா வீடு வாங்குறாங்க. அவங்க மாற 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 இங்க தமிழ் பேசுபவர்கள் வந்து இந்த பெருந்தன்மையிலே வீணா போயிடுவாங்க. நீ எப்ப தன்னை காக்குன்னு உங்களுக்கு என்னைக்கு எண்ணம் வருதோ ஆனா தன்னை தற்காப்பு பண்ணாம எல்லாருக்கும் பெருந்தன்மையா இடத்த கொடுத்துட்டு கடந்து போயிட்டே இருந்தீங்கன்னா ஒரு நாளும் தமிழர்கள் இந்த மண்ணை விட்டு விரட்டடிக்கப்படுவது உறுதி. இந்த தமிழர்கள் புரிஞ்சுங்க.
அந்த பெண்மணி பேசின காணொலியை முழுசா நான் இதில் பதிவு செய்கிறேன். அடுத்த வீடியோவை பதிவு செய்கிறேன். நீங்கள் பாருங்க. அவங்க 17 நிமிஷம் பேசியிருக்காங்க. அந்த மாதிரி பல அமைப்புகள் பேசியிருக்கு. அதை பார்த்தா எனக்கு அவ்வளோ கோபம் வருது. நீங்களும் ஒரு பாருங்க. அப்பதான் நாங்க சொல்ற நியாயம் உங்களுக்கு புரியும். எல்லாரும் இப்ப சீமான் இதுல வந்திருக்காங்க. அப்புறம் பஞ்சமி நிலம் மீட்டு இந்த ஏர்போர்ட் மூர்த்தின்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் பேசுறாரு. அப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த வினோத்னு வரும். என்ன எல்லாரும் புதிரியா கட்சிகள் எல்லாத்துலயும் தமிழ் அப்படிங்கிற வார்த்தை ஒண்ணு முன்னோட்டா வரும், இல்லாட்டி பின்னோட்டா வரும். சரி, அப்படி போட்டுக்கிட்டாவே அவங்களுக்கு ஒரு ஜெனினிட்டி கிடைச்சிருது அப்படின்னு. பட் பேசிக்கலி எல்லாம் தீவிரவாதம் பேசுறவங்க, அவ்வளவுதான். தமிழ் தீவிரவாதம், தமிழ் பேரினவாதம் பேசுற கட்சிகள். பேசிக்கலா இதுல பேசப்பட்ட ஒரே விஷயம் என்னன்னா, தமிழ்நாட்டில இருந்து தெலுங்கர்களை விரட்டி அடிக்க வேண்டும், அவ்வளவுதான். சோ பஞ்சமி நிலத்தை எல்லாம் ஆக்குப்பை பண்ணிட்டு இருக்கிற மாதிரியும் அதையெல்லாம் மீட்கணும். அதனால திராவிடர்கள், அதாவது திராவிடர்னு அவங்க சொல்றது தெலுங்கர்கள் கிட்ட இருந்து நிலங்களை பிடுங்கி எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு பேசுறாங்க. இதுல உள்ள நியாய அநியாயங்கள் எல்லாம் இவங்களுக்கு எல்லாம் சரி, அயோக்கியத்தனமாவே கட்சி நடத்துறவங்க தானே. அப்புறமா அவங்க கிட்ட என்ன நியாயத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. சரி, இப்ப சீமான் சாதிவாரி கணக்கெடுப்பு, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் பேசப்படணும். எனக்கு சில தகவல்கள் என்ன சொல்லுச்சுன்னா, அந்த கூட்டத்துல இருந்தவங்கள நிறைய பேரு இலங்கை தமிழர்கள் அப்படின்னு சொல்லப்பட்டது. அவங்க பேச்சு, அந்த வாசம் பார்க்கும் போதேமோ நிறைய பேரு நம்ம இந்தியர்களை மாதிரியே தமிழ் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்க இலங்கை தமிழர்கள் அப்படிங்கிறது தெரியுது அப்படின்னாங்க. இலங்கை தமிழர்கள் எதற்காக சீமான் கூட்டத்திற்கு இப்படி பெரிய அளவுல வரணும்? அது சீமான் மற்றவங்கள்லாம் தெலுங்கர்களுக்கு எதிராக பேசுற விஷயங்கள்ல ரொம்ப ஆர்வமா கையை தட்டி விசில் அடிச்சு ஊளையிட்டு ஆரவாரம் பண்ணி கைது பண்ணவங்க எல்லாம் அவங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் எனக்கு வந்தது. இலங்கை தமிழர்கள் ஏற்கனவே பெரிய